உலக தமிழர்களின் நம்பர் 1 செய்தித்தளம் www.tamilvoice.com. எட்டு திக்கு செய்திகளையும் ஒரே பார்வையில் தரும் தமிழ் பொய் செய்திகள். வணக்கம், இது tamilvoice.com செய்திகள். முதலில் இலங்கை செய்திகள். ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுக்கு எதிராக தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளிலும் போராட்டங்கள் நடைபெறுகின்றன. ஜனாதிபதியின் உருவ பொம்மைகளை எரித்து இன்றைய தினம் ஆர்ப்பாட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. சென்னையில் கடந்த 24ஆம் தேதி இலங்கை இந்திய மீனவ பிரதிநிதிகளுக்கு இடையில் 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்ற போது வருடம் ஒன்றிற்கு 84 நாட்கள் மாத்திரமே இலங்கை கடற்பரப்பில் மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபடுவதற்கு அனுமதி அளிக்குமாறு தமிழக மீனவர்கள் கோரிக்கை ஒன்றை முன்வைத்திருந்தனர். இந்த கோரிக்கை தொடர்பில் நேற்றைய தினம் மீனவ பிரதிநிதிகள் மற்றும் ஜனாதிபதிக்கு இடையில் பேச்சுவார்த்தை ஒன்று இடம்பெற்றது. இதன்போது எல்லை தாண்டும் மீனவர்களை கைது செய்யுமாறு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன உத்தரவிட்டிருந்தார். இந்த உத்தரவினாலேயே தமிழக மீனவர்கள் கொந்தளித்துள்ளதாகவும் தமிழக செய்திகள் மேலும் தெரிவிக்கின்றன. மன்னார் மாவட்டத்தில் உள்ள நிலங்களை மீண்டும் மக்களிடம் வழங்குவது குறித்து ஜனாதிபதி தலைமையில் விசேட பேச்சுவார்த்தை நடைபெற்றுள்ளது. இந்த பேச்சுவார்த்தை நேற்றைய தினம் செயலகத்தில் இடம்பெற்றதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு அறிவித்துள்ளது. மக்களது நிலங்களை மீண்டும் அவர்களுக்கு வழங்குவது தொடர்பிலும், குறித்த மக்களை மேல்குடியமர்த்துவது தொடர்பிலும், நிலங்களை அடையாளம் காண்பது தொடர்பிலும் இந்த சந்திப்பின் போது அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது. இதன்படி மாவட்ட செயலகத்திற்கு கீழுள்ள காணிகளை இந்த நடவடிக்கைகளுக்காக பயன்படுத்துமாறு ஜனாதிபதி உரிய அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவிற்கும் வடமாகாண முதலமைச்சர் சி.வி. விக்னேஸ்வரனுக்கும் இடையிலான முரண்பாடுகள் களையப்பட வேண்டும் என யாழ்ப்பாண பேராயர் தோமஸ் சவுந்தரநாயகம் ஆண்டகை அவர்கள் தெரிவித்துள்ளார். இலங்கைக்கான ஜெர்மனிய தூதுவர் டாக்டர் ஜெர்கன் மொர்காட் பேராயரை சந்தித்த போது இதனை தெரிவித்துள்ளார். பிரதமருக்கும் முதலமைச்சருக்கும் இடையில் பணிப்போர் இடம்பெற்று வருவதாக தெரிவித்துள்ளார். இருவரும் ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொள்வதனை தவிர்த்துக் கொள்வதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த முரண்பாட்டு நிலைமை வடக்கு தெற்கு மக்களுக்கு இடையிலான உறவுகளை வலுப்படுத்திக் கொள்வதில் முட்டுக்கட்டையாக அமையக்கூடும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இளவாலை பிரான்பற்றைச் சேர்ந்த பெண்ணொருவர் இன்று காலை தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. 24 வயதையுடைய சுபாகரன் சுபதி என்ற பெண்ணே இவ்வாறு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இவரது கணவனை இளவாலை காவல்துறையினர் கைது செய்து காவல் நிலையத்தில் தடுத்து வைத்திருந்த நிலையில் குறித்த பெண் இன்று காலை தற்கொலை செய்து கொண்டுள்ளார். வவுனியாவைச் சேர்ந்த சுபாகரன் என்பவருக்கும் இளவாலையைச் சேர்ந்த சுமதி என்ற பெண்ணுக்கும் கடந்த 8 மாதங்களுக்கு முன்னர் இருவருக்கும் திருமணம் நடைபெற்று இருவரும் இளவாலை பகுதியில் வாழ்ந்து வந்தனர். இந்த நிலையில் மனைவியின் நகையை அடகு வைத்தமை தொடர்பில் மாமியாருக்கும் மருமகனுக்கும் இடையில் முரண்பாடு ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து மாமியார் இளவாலை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார். சம்பவத்துடன் தொடர்புடைய மருமகன் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு காவல் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையிலேயே குறித்த நபரின் மனைவி இன்று காலை தூக்கிட்டு மரணம் அடைந்துள்ளார். அதேவேளை மனைவி தற்கொலை செய்து கொண்ட விவகாரம் போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த சுபாகரனுக்கு தெரியவர அவரும் தன்னைத்தானே தாக்கி தற்கொலை செய்து கொள்ள முயற்சி செய்துள்ளார். இந்த நிலையில் குறித்த நபர் ஆபத்தான நிலையில் தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலைக்கு சேர்க்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக யாழ் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். ஐரோப்பிய ஒன்றியத்தில் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தை ஓர் பயங்கரவாத அமைப்பாக தொடர்ச்சியாக்கப்பட்டது தொடர்பாக அண்மையில் விடுத்த அறிவித்தலை வரவேற்றுள்ளதாக அமைச்சர் மங்கள சமரவீர தெரிவித்துள்ளார். இலங்கை ஐரோப்பிய ஒன்றிய 19வது அமர்வு நேற்று வெளியுறவு அமைச்சில் இடம்பெற்ற போதே அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார். ஐரோப்பிய ஒன்றியத்துடனான இலங்கையின் தொடர்பு 1975ஆம் ஆண்டு ஐரோப்பிய ஆணைக்குழுவுடன் வர்த்தக ஒத்துழைப்பு உடன்படிக்கை ஒன்று கைச்சாத்திடப்பட்டு சரியாக 4 தசாப்தங்களுக்கு முன்னர் ஏற்படுத்தப்பட்டவைகளாகும். இந்த கூட்டமானது 1995ஆம் ஆண்டில் பங்குடைமை மற்றும் அபிவிருத்தி மீதான ஒத்துழைப்பு உடன்படிக்கையானது நடைமுறைக்கு வந்து 20 ஆண்டுகள் ஒரே சமயத்தில் நடைபெறுகின்றது என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். யுத்தத்தின் பின்னரான சந்தர்ப்பங்களை இலங்கை சரியான பயன்படுத்தவில்லை என அமெரிக்கா தெரிவித்துள்ளது.
2009ஆம் ஆண்டு யுத்த நிறைவில் கொண்டுவரப்பட்டதன் பின்னர் நாட்டை ஒன்றிணைக்க கிடைக்கப்பெற்ற சந்தர்ப்பத்தை உரிய முறையில் பயன்படுத்திக் கொள்ளவில்லை என அமெரிக்காவின் மனித உரிமை விவகார துணை ராஜாங்க செயலாளர் டாம் பொலினோஸ்கி தெரிவித்துள்ளார். 30 ஆண்டுகளாக நாட்டில் நிலவி வந்த யுத்தம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். ஒரு தரப்பினர் ஈட்டிய யுத்த வெற்றியானது இரு தரப்பிற்கும் இடையிலான காயங்களை ஆற்றுப்படுத்தவில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். 150 ஆண்டுகளுக்கு முன்னதாக அமெரிக்கா எதிர்நோக்கிய நிலைமை இலங்கை இன்று எதிர்நோக்கி வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தனுக்கு தமிழர் விடுதலை கூட்டணியின் செயலாளர் வி ஆனந்த சங்கரி கடிதம் எழுதியுள்ளார். இழப்புகள் போராட்டங்கள் எல்லாம் தமிழரசு கட்சிக்கு மட்டும்தான் சொந்தம் என்று நினைத்து விடாதீர்கள் என தலைப்பிட்டு எழுதப்பட்டுள்ள கடிதத்தில், நான் கடந்த பல நாட்களாக உங்களிடம் பல விடயங்கள் சம்பந்தமாக கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு ஒன்றிற்கேனும் பதில் தரவில்லை. இருப்பினும் 28/3/2015 திருகோணமலையில் நடந்த கருத்தரங்கில் கூட்டமைப்பு பதிவு சம்பந்தமாக நீங்கள் கூறிய கருத்துக்களில் ஏதோ தமிழரசு கட்சிதான் நீண்டகால போராட்டங்களை முன்னெடுத்தது என்றும் அவர்களின் சம்பந்தம் இதில் முக்கியம் என்றும் கருத்து கூறியிருந்தீர்கள். போராட்ட வரலாற்றுகளை எடுத்து பார்த்தால் கூட்டமைப்பில் அங்கம் வைக்கின்ற எல்லா கட்சிகளுக்கும் போராட்ட வடிவங்களை மாற்றிக்கொண்டு தமிழரசு கட்சியை விட மிக தீவிரமாக போராடி உள்ளனர் என்றும் அந்த கடிதத்தில் சுட்டிக்காட்டியிருந்தார். ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன எதிர்வரும் மே மாதம் 5ஆம் தேதி நாடாளுமன்றத்தை கலைப்பார் என அரசியல் வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்கின்றன. தேர்தல் முறையில் மாற்றம் செய்ய முடியாது போனாலும் ஜனாதிபதி கட்டாயம் பாராளுமன்றத்தை கலைத்து பொது தேர்தல் அறிவிப்பை விடுவார் என அந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. 19வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் எதிர்வரும் 9ஆம் மற்றும் 10ஆம் தேதிகளில் நாடாளுமன்றத்தில் விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட உள்ளது. இதனை தவிர தகவல் அறியும் சட்டம் மற்றும் கணக்காய்வு சட்டமூலம் என்பன 22ஆம் 23ஆம் தேதிகளில் விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட உள்ளது. சித்திரை புத்தாண்டுக்கு முன்னதாக வழி வடக்கில் 1100 ஏக்கர் முழுமையாக விடுவிக்கப்பட்டு அதில் மக்களின் மேல்குடியேற்ற அமர்வு நடவடிக்கைகள் பூர்த்தியாக்கப்படும். இவ்வாறு யாழ் மாவட்ட அரசு அதிபர் நாவண்ணா வேதநாயகம் தெரிவித்தார். ஏற்கனவே விடுவிக்கப்பட்ட பிரதேசங்களுக்கு மேலதிகமாக 8 கிராம சேவையாளர் பிரிவுகள் விடுவிக்கப்பட்டுள்ளது. இந்த பிரதேசங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மிதிவெடி அகற்றல் செயற்பாடுகள் எதிர்வரும் 7ஆம் தேதி நிறைவுக்கு வரவுள்ளது. அதன் பின்னர் மேற்படி 8 கிராம சேவையாளர்கள் பிரிவுகளிலும் மீள்குடியமர் செயல்பாடுகள் ஆரம்பமாக உள்ளன என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வழி வடக்கு மீள்குடியமர்வு தொடர்பிலான விசேட கலந்துரையாடல் தெல்லிப்பளை பிரதேச செயலகத்தில் நேற்று காலை அரசு அதிபர் தலைமையில் நடத்தப்பட்டது. அதில் பல தரப்பினரும் கலந்து கொண்டனர். குவைத் நாட்டில் உயிரிழந்த தனது மகளை சட்டபூர்வமற்ற முறையில் அங்கு அனுப்பிய உபமுகவருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குறித்த யுவதியின் தாய் மட்டக்களப்பு மாவட்ட போலீஸ் மா அதிபரிடம் எழுத்து மூலம் முறைப்பாடு செய்துள்ளார். மட்டக்களப்பு சத்துருகொண்டான் 3ஆம் குறுக்கு தெருவைச் சேர்ந்த 22 வயதை உடைய சோமசுந்தரம் சர்நீதியா என்ற யுவதி கடந்த 28/2/2015 அன்று குவைத் நாட்டில் உயிரிழந்தார். இவரின் சடலம் 15/3/2015 அன்று மட்டக்களப்புக்கு கொண்டு வரப்பட்டு சத்துருகொண்டான் மயானத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. குறித்த யுவதியின் தாய் சோமசுந்தரம் கீதா குவைத் நாட்டிற்கு தனது மகளை சட்டபூர்வமற்ற முறையில் அனுப்பிய காத்தான்குடியைச் சேர்ந்த வெளிநாட்டு வேலைவாய்ப்பு உபமுகவர் SCM சியாம் என்பவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு நேற்று முன்தினம் மட்டக்களப்பு மாவட்ட போலீஸ் மா அதிபரிடம் எழுத்து மூலம் முறைப்பாடு செய்துள்ளதாக தெரிய வருகிறது. சர்வதேச போதைப்பொருள் வியாபாரம் தொடர்பில் தற்போது தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள விலேசுதா என்ற சமந்தகுமாரவிடம் பணத்தை பெற்ற 6 பிரபல நடிகைகள் தொடர்பிலான தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது. விலேசுதாவுக்கும் ஹெரோயின் போதைப்பொருள் வியாபாரத்துடன் தொடர்புடைய நாடாளுமன்ற உறுப்பினருக்கும் இடையிலான நிதி கொடுக்கல் வாங்கல்களை குறித்த நடிகைகளே மேற்கொண்டுள்ளனர். இதற்காக இந்த நடிகைகளின் பெயர்களில் வங்கி கணக்குகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதுடன் அவர்களின் பெயர்களில் வாகனங்கள், காணிகள் என்பனவும் கொள்வனவு செய்யப்பட்டுள்ளன. இது குறித்த ரகசியத்தை பாதுகாக்க நாடாளுமன்ற உறுப்பினர் நடிகைகளுக்கு மாதாந்த மில்லியன் கணக்கில் பணத்தை வழங்கி வந்துள்ளார் என்றும் தெரிய வந்துள்ளது. இலங்கையில் தமிழ் மக்களுக்கு எதிராக போர்க்குற்றங்களை புரிந்த போர்க்குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன் தெரிவித்துள்ளார். இலங்கையில் இடம்பெற்ற போர்க்குற்றங்கள் மற்றும் மனித உரிமைகள் தொடர்பில் அரசு ஆரம்பிக்க உள்ள உள்ளக விசாரணையில் தமக்கு நம்பிக்கை இல்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்.
எதிர்வரும் செப்டம்பரில் ஐநா விசாரணை அறிக்கையை நாம் எதிர்பார்க்கின்றோம். ஐநா விசாரணை அறிக்கையின் பிரகாரம் போர் குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்று இரா சம்பந்தன் தலைமையிலான தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஐநாவின் சிறப்பு நிபுணர் பப்லோடி கிரேயிடம் நேரில் வலியுறுத்தியுள்ளனர். இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்த தினமான பெரிய வெள்ளியை முன்னிட்டு நாடெங்கிலும் உள்ள தேவாலயங்களில் இன்று சிலுவை பாதை நிகழ்வுகள் நடைபெற்றன. அந்த வகையில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள தேவாலயங்களில் இன்று காலை சிலுவை பாதை நிகழ்வுகள் இடம்பெற்றன. மட்டக்களப்பின் கிறிஸ்தவ பேராலயமாக கருதப்படும் மட்டக்களப்பு புளியந்தீவு புனித மரியாள் பேராலயத்தின் சிலுவை பாதை நிகழ்வு நடைபெற்றது. அமெரிக்காவுடனான பாதுகாப்பு உறவுகளை வலுப்படுத்திக் கொள்ள இலங்கை முயற்சித்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன் ஒரு கட்டமாக இலங்கை படையினருக்கு அமெரிக்க பயிற்சிகளை பெற்றுக்கொள்ளும் முனைப்புகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இலங்கைக்கு விஜயம் செய்துள்ள அமெரிக்க உயர் பாதுகாப்பு அதிகாரி ராபர்ட் ரோஸிடம் கூட்டுப்படைகளின் பிரதம அதிகாரி ஜெகத் ஜெயசூரிய இந்த கோரிக்கையினை முன்வைத்துள்ளார். இலங்கை படையினருக்கு பயிற்சி வழங்குவது குறித்த அமெரிக்காவின் நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளுமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் வாழ்பவர்களுக்கு அரை சந்திர கிரகணத்தை நாளை மாலை 6:18 முதல் 7:15 வரை காண முடியும் என தெரிவிக்கப்படுகின்றது. சந்திரன் மாலை 4:46க்கு உதிக்கும். அப்போதிருந்து இரவு 8 மணி வரையும் அரை சந்திர கிரகணம் தென்படும். சந்திர கிரகணத்தின் இறுதி இரவு 8 மணி வரை தென்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை முழுமையான கிரகணம் வட அமெரிக்கா, நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா மற்றும் கிழக்கு ஆசியா பகுதிகளில் உள்ள மக்களுக்கு காண கிடைக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஐக்கிய அரபு ராச்சியத்திலிருந்து வருகை தந்த தொழிலதிபர்களை கிழக்கு மாகாண முதலமைச்சர் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். இந்த சந்திப்பானது நேற்று முன்தினம் இடம்பெற்றதாக அமைச்சர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. ஐக்கிய அரபு ராச்சியத்திலிருந்து வருகை தந்த தொழிலதிபர்களான முஸ்தாக் முகமட், சிமோன் பின் சிமித் ஆகியோர் கிழக்கு மாகாண முதலமைச்சரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர். தொடர்வது இந்திய செய்தி. இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் செல்வாக்கு பெருமளவு குறைந்து வருவதாக சமீபத்தில் கருத்து கணிப்பு தெரிவித்துள்ளது. பிரதமர் மோடி தலைமையில் பாஜக ஆட்சிக்கு வந்து 10 மாதங்கள் நிறைவடைந்து விட்ட நிலையில் மோடியின் செல்வாக்கு எப்படி, அரசின் செயற்பாடுகள் எப்படி உள்ளது என்பது குறித்து ஆங்கில வார இதழ் கருத்து கணிப்பு நடத்தியது. இதன் முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டுள்ளது. அதில் பிரதமர் மோடியின் செல்வாக்கு சரிந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த ஆகஸ்ட் மாதம் கருத்து கணிப்பு நடத்திய போது மோடியின் செயற்பாடு பிரதமராகும் என்று 11% பேர் தெரிவித்திருந்தனர். அதேபோல் சிறப்பான ஆட்சி என்று ஆகஸ்ட் மாதம் 51% கூறியிருந்தனர். இது தற்போது 38% குறைந்துள்ளது. மோடியின் ஆட்சி சராசரியாக உள்ளது என்று முன்பு 28% தெரிந்தது. ஆனால் தற்போது அது 26% குறைந்துள்ளது என்றும் அந்த கருத்து கணிப்பு தெரிவித்துள்ளது. அடுத்து வெளிநாட்டு செய்தி. ஸ்பெயினில் இருந்து ஜெர்மன் நோக்கி சென்று கொண்டிருந்த ஜெர்மன் விங்ஸ் விமான நிறுவனத்துக்கு சொந்தமான விமானத்தை துணை விமானி வேண்டும் என்று விபத்துக்குள்ளாக்கியதாக கூறப்படும் நிகழ்வில் துணை விமானி பற்றி மேலும் திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த விபத்தில் விமானத்தில் இருந்த 150 பேர் பலியாகியிருந்தனர். இதுகுறித்து விசாரணை நடத்தி வரும் அதிகாரிகள் துணை விமானி அண்ட்ரூஸ் லூபிட்ஸ் வீட்டிலிருந்து அவரது கணனியை கைப்பற்றி ஆய்வு செய்ததில் அவர் தற்கொலை செய்து கொள்வதற்கான வழிமுறைகளை இணையத்தில் தேடியிருப்பதும், அது குறித்து விதமான இணையதளங்களுக்கு சென்று அவர் பார்த்திருப்பதும், விமானிகள் அரை கதவின் பாதுகாப்பு குறித்தும் அவர் இணையதளத்தில் தேடியிருப்பதும் தெரிய வந்துள்ளது. இத்துடன் தமிழ் voice.com செய்திகள் நிறைவுக்கு வருகின்றது. இந்த செய்திகளை விரிவாக வாசிக்க தமிழ் voice.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். எமது அடுத்த செய்தியினை நாளை நீங்கள் கேட்கலாம்.